இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு வழிப்போக்கன் ஒரு வாரம் தங்கியிருந்தார். அவர் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் தினமும் இரவு நேரங்களில் திகில் நிறைந்த பேய் கதைகளை சொல்லி மக்களிடம் ஆதரவும் பணம் மற்றும் பொருள் ஆகியவற்றை பெற்று வந்தார். இதை கவனித்த அந்த ஊர் இளைஞர்கள் எப்படி இவர் தினமும் புது புது கதையை சொல்கிறார் என தெரிந்து கொள்வதற்காக இரவு நேரத்தில் அவர் தூங்கும் இடத்துக்கு சென்று அங்கே மறைந்திருந்து அவரை பார்த்தனர். அப்போது அவர் தான் வைத்திருந்த பையில் இருந்து ஒரு புக்கை எடுத்து படித்தார். பிறகு மறுநாள் மீண்டும் ஒரு திகில் கதையை மக்களிடம் சொன்னார். இதை பார்த்து அசந்து போன அந்த ஊர் இளைஞர்கள் தனித்தனியாக சென்று அவரிடம், நீங்கள் இந்த புக்கை எனக்கு தாருங்கள் என்று கூறினார்கள். அந்த புக்கை தர மறுத்த அவர் ஒரு வாரம் கழித்து அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டார். அப்போது அங்கு ஒரு இளைஞன் வந்து, இந்த புத்தகத்தை எனக்கு நீங்கள் கொடுத்தால் நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த பணத்தை அவர் வாங்கி கொண்டு அந்த புத்தகத்தையும் அந்த பையனிடம் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்துவிட்டு கிளம்பும்போது அந்த பையனிடம் ஒன்று சொன்னார். இந்த புக்கை முழுவதும் படி, ஆனால் கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காதே என்று. அப்படியும் நீ மீறி படித்தால் நீ செத்து போய்விடுவாய் என்று சொல்லிவிட்டு சென்றார். இவன் அந்த புக்கை ஒரே நாளில் படித்துவிட்டு மரண பயத்தில் கடைசி பக்கம் மட்டும் பார்க்காமல் இருந்தான். இப்படியே ஒரு வாரம் ஆனது. அதன் பிறகு, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் அந்த கடைசி பக்கத்தை படிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசி பக்கத்தை திருப்பினான். அதில் இந்த புத்தகத்தின் விலை 2 ரூபாய் என்று இருந்ததாம். 2 ரூபா புத்தகத்தை 1,00,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்க. இதனால தான் அவர் கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.